வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் சரவணன். இன்றைக்கி ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்டேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, +2 மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தியை தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் +2 மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் எப்போது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. +2 தேர்வு முடிவுகள் மே 8 வெளியீடு. தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வு விடைத்தாள்கள் ஏப்ரல் 9 முதல் 20ஆம் தேதி வரை திருத்தப்படும். தேர்வு முடிவுகள் மே 8ஆம் தேதி வெளியிட அரசு தேர்வுகள் துறை திட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாகிருக்கு. ஸோ அப்போ நமக்கு +2 விடைத்தாள் திருத்தம் எப்போது? தமிழகத்தில் +2 விடைத்தாள் திருத்தம் பணி ஏப்ரல் 9ஆம் தேதி துவங்கப்படும் என்று அரசு தேர்வுகள் துறை இயக்குனர் வந்து அறிவிச்சிருக்காரு. ஏப்ரல் 9ஆம் தேதி முதல் ஏப்ரல் 20ஆம் தேதி வரை விடைத்தாள் திருத்தம் செய்யும் பணிகள் நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் +2 பொதுத் தேர்வு விடைத்தாள் திருத்தும் பணி வர ஏப்ரல் 9ஆம் தேதி தொடக்கம். +2 பொதுத் தேர்வு விடைத்தாள்கள் வரும் ஏப்ரல் 9ஆம் தேதி முதல் ஏப்ரல் 20ஆம் தேதி வரை மதிப்பீடு செய்யும் பணியில் ஈடுபடுவதாக அரசு தேர்வுகள் துறை இயக்குனர் வந்து சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வு கடந்த 2ஆம் தேதி தொடங்கி நடந்து வருகிறது. மொத்தமாக 8,27,475 மாணவ மாணவிகள் இத்தேர்வை எழுதுகிறார்கள். இதுவரை மொழிப்பாடம் உட்பட 4 தேர்வுகள் முடிந்துள்ளது. செவ்வாய்க்கிழமை கணிதம், அதே மாதிரி உயிரியல், வணிகவியல், நுண் உயிரியல் உள்ளிட்ட தேர்வுகள் நடைபெற இருக்கின்றது. அடுத்து வந்து 23ஆம் தேதி திங்கட்கிழமை மற்றும் 26ஆம் தேதியில் வியாழக்கிழமை தேர்வுகள் நடக்கிறது. அத்துடன் +2 பொதுத் தேர்வு முடிவடைகின்றது. அதனைத் தொடர்ந்து பொதுத் தேர்வு விடைத்தாள் திருத்தும் 28ஆம் தேதி மண்டல அளவில் விடைத்தாள் சேகரிப்பு மையங்களுக்கு பலத்த பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்பட உள்ளது. பின்னர் அங்கிருந்து விடைத்தாள் மதிப்பெண்கள் மையங்களுக்கு ஏப்ரல் 4ஆம் தேதி அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. முதன்மை தேர்வாளர்களுடைய வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 8ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா விடைத்தாள் மதிப்பீடு செய்வார்கள். உதவி தேர்வாளர்கள் ஏப்ரல் 9ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை, ஏப்ரல் 9லேருந்து 20 வரைக்கும் மதிப்பீடு செய்யும் பணியில் ஈடுபடுவார்கள் என அரசு தேர்வுகள் துறை இயக்குனர் தெரிவித்திருக்காங்க. +2 பொதுத் தேர்வுக்கான தேர்வு முடிவுகள் மே மாதம் 8ஆம் தேதி வெளியிடப்படும் என்று ஒரு அறிவிப்பை வந்து பார்த்தீங்கன்னா தேர்வுகள் துறை இயக்கம் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா +2 மாணவர்களுக்கு வெளியான மிக முக்கியமான தகவல். ஸோ உங்களுக்கான பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 9 ஸ்டார்ட் பண்ணி ஏப்ரல் 20 வந்து முடிக்கிறாங்க. ரிசல்ட் வந்து மே 8ஆம் தேதி வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை பள்ளிக்கல்வித்துறை தேர்வுகள் துறை இயக்குனர் 38 மாவட்ட முதன்மை கல்விகளுக்கு செய்திக்குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ அப்டேட் யூஸ் பண்ண வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். மாணக்கராசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 12th ரிலேட்டடாக லேட்டஸ்ட்டாக வெளியான அப்டேட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மாணக்கராசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் அடுத்தடுத்த அப்டேட்டு உங்களுக்கு 1 by 1 அப்டேட் ஆகிட்டு இருக்கும்.